ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் ராகி தாலியா. ராகி தாலியானும் சொல்லலாம், ராகி கிச்சடினும் சொல்லலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 3 ஸ்பூன் ராகி மாவு எடுத்துக்கணும். அது நல்லா தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கணும், கட்டி இல்லாமல். இந்த டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது. ராகி மாவில் பார்த்திங்கன்னா ரிச் கால்சியம் இருக்குது, சாமையில் ஃபைபர் இருக்குது, கீரையிலையும் ஃபைபர் இருக்குது. முளை கட்டின ராகி மாவாக இருந்தால் இன்னும் ரொம்ப ஹெல்தி. இது நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது ஒரு ஓரமாக ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கிடையில் நம்ம ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ எம்மியாக இருக்கும். அவங்களுக்கு எந்த டைஜஷன் ப்ராப்ளமும் வராது. ரொம்ப ஹெல்தி. நம்மளோட டம்மி வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப சூப்பரான ரெசிபி. வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து துவரம்பருப்பு 3 ஸ்பூன். இதுவும் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அடிக்கடி இது செஞ்சு சாப்பிடுவீங்க. நல்லா டேஸ்டியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். அடுத்து சீரகம் 1 ஸ்பூன். அடுத்து தனியா 1 ஸ்பூன், கொத்தமல்லி விதையும் சொல்லலாம். பூண்டு 4-5 பல் பூண்டு. இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்ல பொன்னிறமாக வறுபட்டு வரட்டும். கடைசியாக கருவேப்பிலை 2 கொத்து. இதுவும் சேர்த்து நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே ஒரு களி, ராகி அடை, ராகி தோசையே சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தோல் நீக்கின அந்த வேர்க்கடலை, நம்ம எல்லாமே வறுத்த அந்த மசாலா போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 300 ml தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சொல்கிற மெஷர்லாம் நீங்கள் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெசிபி ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். கரெக்டாக 300 ml வாட்டர்னா 300 ml ஊற்றுங்க, அதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க. இதை மூடி வச்சு ஒரு கொதி வந்ததும் எடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 ஸ்பூன் சாமை அரிசி ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சாமை அரிசி போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிறுகீரை எடுத்திருக்கேன் நான். இது வந்து நான் ஒரு பெரிய கட்டாக வாங்கிட்டேன், அதனால் பாதி கட்டு தான் போட்டேன். உங்களுக்கு சின்ன கட்டாக இருந்தால் ஒரு முழு கட்டு போட்டுக்கோங்க, இல்லைன்னா பாதி கட்டு கீரையை போட்டாலே போதும். நீங்கள் என்ன கீரை வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிறுகீரை எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வேக வைக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்க ராகி மாவை கலந்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே கெட்டியாயிட்டே வரும். கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச பவுடரை போட்டுக்கலாம். இந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணதுமே கிச்சன் ஃபுல்லாக நல்ல ஒரு அரோமா கிடைக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். கிச்சன் மட்டும் இல்லை, வீடு ஃபுல்லாகவே நல்ல அரோமா இருக்கும். எல்லாருமே கிச்சனில் வந்து பார்க்குற அளவுக்கு அரோமா வரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இந்து உப்பு எடுத்துக்கிறேன். எப்பயுமே வெள்ளை உப்பு அது சேர்த்துக்க மாட்டேன், அதனால் இந்து உப்பு தேவையான அளவு.
ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழித்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நான் வந்து நெய் எடுத்துக்கிறதில்ல. நாங்கள் மில்க் டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நாங்கள் நெய் எடுத்துக்கல. அதுக்கு பதிலாக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். நான் சமையலுக்கு அதிகமாக செக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த 1/2 லெமனை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ரைத்தா பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டிலேயே வறுத்து பொடி செஞ்ச சீரக பொடி, அது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு சூப்பரான ரைத்தா. இது வந்து இந்த டிஷ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு பவுலில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரை பண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்தி ஹீட் ஹாப்பி லைஃப் ஸ்டைல். தேங்க்யூ டியர்.